அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி 2025 மே 14, 2025 புதன்கிழமை சுமார் இரவு 11:11:30க்கு குரு பயிற்சி ஆயிருக்காரு. ரிஷப ராசியில் இருந்த குரு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிருக்காரு. மிதுன ராசியில் நின்றபடி துலாம், தனுசு மற்றும் கும்ப ராசியை பார்வையிடுகிறார். தன் பார்வையால் இந்த ராசிகளை சுப பலன்களை அதிகரிக்கிறார். இது சுமார் ஒரு வருட காலம் இங்கிருந்து 2026 ஏப்ரல் மே மாதம் வரை இந்த பலன் நீடிக்கும். இப்போது நம்ம சேனலில் நான் ஏற்கனவே ஒரு ராசிக்கும் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும்ன்ட்டு மொத்தமாக 3 பெயர்ச்சியும் சேர்ந்த பலன்களை ஒரு ராசிக்கும் நான் ஒரு காணொளி போட்டிருக்கேன். நான் நம்புகிற விஷயம் உண்மையும் கூட. தனிப்பட்ட முறையில் குரு பயிற்சி எப்படி இருக்கும், சனி பயிற்சி எப்படி இருக்கும், ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னு தனிப்பட்ட முறையில் நேர்கள் விருப்பப்பட்டாலும், கேட்கணும்னு விருப்பப்பட்டாலும், புரிஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டாலும், இது அனைத்தையும் சேர்ந்து ஒரு ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்க தெரியணும். இல்லைனா புரிதலில் சில முரண் ஏற்படலாம். அதாவது சனி பயிற்சி ஒரு ராசிக்கு நல்லா இருந்து குரு பயிற்சி நல்லா இல்லாமல் போயிட்டாலோ, இல்லை 2 பயிற்சிகளுமே நல்லா இருந்தோ இல்லை நல்லா இல்லாமல் போயிட்டாலோ, இது எல்லாமே பலன்கள் மாறும் இல்லையா. இப்போ குரு பயிற்சி நல்லா இருக்குது ஒரு ராசிக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு வருட காலம் மிக மிக யோக பலன்களை எதிர்பார்த்து, ஆனால் அவங்களுக்கே ஒரு 7.5 சனி நடந்துட்டுருக்கு, இல்லை அஷ்டம சனி நடந்துட்டுருக்குன்னா, அப்போ நம்ம சொன்ன அந்த யோக பலன்கள் குரு பலனை வைத்து ஒட்டுமொத்த பலனை நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த புரிதல் உங்களுக்கு இருக்குன்ற நம்பிக்கையில் நிறைய பேர் குரு பயிற்சியோட டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்கறதுனாலையும் நான் ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி பற்றி மட்டும் தனியாக ஒரு காணொளி இப்போ நான் போட போகிறேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில்ஸ், இந்த வருட பலன் எப்படி இருக்கும், இங்கேருந்து ஒரு வருட காலம் மொத்தத்தில் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு புரியணுன்னா சனி பயிற்சி, குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி சேர்த்து பார்க்க நம்ம சேனல்லையே வீடியோஸ் இருக்குது. ஒரு ராசிக்கும் தனிப்பட்ட வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். இந்த காணொளியில் நம்ம முழுமையாக குரு பயிற்சி பலன்களை பற்றி மட்டும் பார்ப்போம். ஒரு ராசிக்கும் பலன் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில பொதுவான விஷயங்கள் என்னென்னா, குரு ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆயிருக்காரு 14ஆம் தேதி மே மாதம். இங்கேருந்து சுமார் ஒரு வருட காலம் இங்கே இருக்க போகிற குரு தன் 5ஆம் பார்வையால் துலாம் ராசியையும், தன் 7ஆம் பார்வையால் தனுசு, தன் 9ஆம் பார்வையால் கும்ப ராசியை பலப்படுத்துகிறார். அப்போ இந்த குரு பலன் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தான் கிடைக்குமானா அப்படி கிடையாது. இந்த 3 ராசி மேலே குரு பார்வை விழுது. அப்போ உங்கள் ராசிக்கு இந்த ராசிங்கெல்லாம் என்ன ஸ்தானமாக வருது அப்படின்றத வச்சு தான் நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த ஆஸ்பெக்டுக்கு, எந்தெந்த விஷயத்துக்கு நல்ல பலன்கள் அதிகரிக்க போகுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க போகிறோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணுன்னா, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்து துலாமில் விழுது, 9ஆம் இடத்து தனுசில் விழுது, 11ஆம் இடத்து கும்பத்தில் விழுது. துலாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ராசி மேலேயே குரு பார்வை விழுது. ராசிக்கு 3ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் குரு பார்வை விழுது. அப்போ அந்த ராசி, 3ஆம் இடம், 5ஆம் இடம் சுபத்துவம், அது சம்மந்தப்பட்ட நல்ல பலன்கள். மற்றும் குரு அமர்ந்த 9ஆம் இடம் துலாமில் இருந்து 9ஆம் ஸ்தானத்தில் குரு இருக்காருன்னா அப்போ அதுக்கு என்ன பலன், இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ராசிக்கும் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். இன்னொரு பொதுவான விஷயம், குரு சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் இவ்வளவு நாள் இருந்த போதும், புதனுடைய வீடான மிதுனத்தில் இப்போ பெயர்ச்சியாகி இருக்கும் பொழுதும் ஒரு பகை, இதெல்லாம் பகை வீடுகள், குருவுடைய நட்பு வட்டாரம் கிடையாது சுக்கிரன் புதன் எல்லாம். அப்போது ரொம்ப பலமான குருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிடிக்காத இடத்துல இருக்கிற குரு அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ குரு கடகத்தில் இருந்தாருன்னா உச்சம் அடைவார். தன்னுடைய வீடான தனுசுலையும் மீனத்துலையும் இருந்தாருன்னா ஆட்சி பலம் கிடைக்கும். மேஷத்துலையும் விருச்சிகத்துலையும் இருந்தாருன்னா அவருக்கு பிடிச்ச செவ்வாய் உடைய வீடுகள்
அப்போ அங்கெல்லாம் ஒரு நட்பு அதிநட்பு ஸ்தானத்தில் இருப்பார். சனி வீட்டோடைய கும்பத்தில் கூட சம பலன், மகரத்தில் நீசம், கும்பத்தில் கூட சம பலன். ஆனால் ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் இங்கெல்லாம் வந்து பகை பலன், பகை உணர்வு. அப்போ ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் குரு வந்து இல்லை. இது ஃபஸ்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக சந்தோஷமான ஒரு நிலையில் இருந்து குரு வந்து செயல்படலை. அவரே கொஞ்சம் நெருக்கடியான ஒரு வீடில் தான் போய் இருக்கார். இது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையோ, எந்த வீட்டில் குரு இருந்த போதிலும் குரு பார்வைக்கான யோகம், குரு பார்வைக்கான வலிமை அது ஒரு தனித்துவம் தான். அது வந்து சுபத்துவம் உள்ள ஒரு விஷயந்தான். எவ்வளோ பவராக இருக்கிறார் குருன்றதுக்கு தான் நான் அந்த விளக்கம் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ கடகத்துலேருந்து குரு வந்து இந்த 3 பார்வையாக ராசிகளை பார்க்குறதுக்கும் மிதுனத்துலேருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு. கடகத்தில் உச்ச வலிமையிலேருந்து பார்ப்பார், மிதுனத்தில் ஒரு பகை வலிமையிலேருந்து தான் பார்க்குறார். அப்போ அவருடைய பவரே வந்து ஒரு 50% அப்படி தான் வந்து அவருடைய முழு திறன் காட்டாமல் அதில் ஒரு 50% தான் வந்து அவரால் வெளியே கொண்டு வந்து சேர்க்க முடியும். இன்னொரு விஷயம் வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, குரு தன்னுடைய சொந்த வீடான தனுசுவை பார்க்குறார். இப்போ இந்த தனுசு மண்டலம் பலம் பெறும் பொழுது கம்பேர் டு துலாம், கும்பம், ஏன்னா அது வந்து சுக்கிரனுடைய வீடு, இன்னொன்று சனியோடைய வீடு. தனுசு வந்து அவருடைய சொந்த வீடு. தன் வீட்டை பார்க்கும் குரு 2 வருஷத்துக்கு அப்புறம், இதுக்கு முன்னாடி மேஷ ராசியில் இருக்கும்போது தான் அவர் தனுசை பார்த்தார். கடந்த 1 வருட காலமாக அவர் தன் சொந்த வீட்டை பார்க்கல, உச்ச வீட்டையும் பார்க்கல. இப்போ மிதுனத்தில் வந்து திருப்பி தனுசு மண்டலத்தை பார்க்குறார். இதோடைய பலன் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். துலாமை விட, கும்பத்தை விட தனுசு வந்து இன்னும் பலம் பெறும். இதெல்லாம் வந்து பொதுவான விஷயங்கள். இன்னொரு விஷயம் வந்து சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ராகு கேது பயிற்சி இன்னும் சில நாட்களில் நடக்க இருக்குது. அது பயிற்சியாக எங்கே வரப்போகிறாங்கன்னா, ராகு வந்து கும்பத்துக்கு வரப்போகிறாரு, கேது வந்து சிம்மத்துக்கு வரப்போகிறார். இப்போ ராகு மீனத்துலேயும் கேது கண்ணிலையும் இருக்காங்க. ராகு கும்பத்துக்கு வந்து கேது சிம்மத்துக்கு வராரு. கேதுவை விட்டுருங்க, ராகு எங்கே வந்து வரப்போகிறாரு, இதே மே மாதத்தில் இன்னும் சில நாட்கள் கழிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 வருட காலம் அங்கே தான் இருக்க போகிறாங்க. குருவோடைய பார்வை பெறும் கும்பத்தில் வந்து ஒரு விழுறார். அப்போது ராகுவோடைய புரிதல் வந்து நம்ம மாற்றிக்கணும். ராகு பொதுவாக என்ன செய்யுமோ அது குரு பார்வை பெற்ற ராகுவாக அது வேலை செய்ய போகுது அப்படின்றதும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே வந்து நம்ம ராகு கேது பயிற்சி பற்றி தனியாக ஒரு காணொலி போடலான்னு இருக்கேன், அதில் நான் சொல்கிறேன். இதுவும் வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம். சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சனி வந்து மீனத்தில் இருக்கார். இப்போது பயிற்சி ஆகி குரு பார்வை அவர் மேலே விழலை, சனி பார்வையும் குரு மேலே விழலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கல. ஆனால் குருவோடைய வீடான மீனத்தில் தான் சனியும் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த 3 பயிற்சியும் எப்படி இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக பார்க்கறது தான் உத்தமம். நிறைய புரிதல்கள் வந்து ஏற்படும். இருந்தாலும் நேயர்கள் வந்து ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அப்போ வந்து அதை நம்ம போடலைன்னா நல்லாவும் இருக்காதுன்றதுனால தான் இது ஒரு சிறப்பு காணொளி. ஆனாலும் இதை நான் மறக்காமல் நான் இதை கவர் பண்ணுறேன், இந்த பாயிண்ட்டை. சனி வந்து குருவுடைய வீட்டில் இருக்கார். அப்போ குருவோடைய கனெக்ட் இருக்குது, ஒரு குருவோடைய கண்ட்ரோல் அங்கே ஏற்படுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கலனா கூட. ராகுவை குரு பார்த்தபடியே இருக்கார், அண்ட் அது சனி வீடே. சனியை ஏற்கனவே வந்து குரு தான் வீடு கொடுத்துருக்காரு. அப்போ சனியோட வீட்டில் இருக்கிற ராகுவையும் பார்க்குறாரு. இவங்க 2 பேரையும் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு குரு இருக்காருன்னும் போது சுப பலன்கள் அதிகரிக்கும், பாவ பலன்கள் குறையும். இது பொது விதி, இது எல்லா ராசினருக்கும் பொருந்துகிற ஒரு விஷயம். இப்போ தனித்தனியாக ஒரு ராசிக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இப்போது மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்களை பார்த்துருவோம். ராசியை அடையாளப்படுத்துறதுக்கு இந்த சக்கரத்தை வைக்கிறேன். மீன ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கார். 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கார். இது ஒரு ரொம்ப நல்ல பயிற்சி, யோகமான பயிற்சின்னு சொல்ல முடியாது, ஒரு சுமாரான பயிற்சி. ஏன், குரு எப்பவுமே நின்ற இடத்த விட பார்க்கும் இடத்தை தான் வந்து சுபத்துவப்படுத்துகிறார். இப்போ பார்க்கும் இடம் எங்கெங்கே விழுதுன்னா, மீனராசிக்கு 8ஆம் இடமான துலாமில் குரு பார்வை விழுது, 12ஆம் இடமான கும்பத்தில் குரு பார்வை விழுது. ரெண்டுமே வந்து சுபஸ்தானங்கள் இல்லை, அசுபஸ்தானங்கள். அதில் இருக்கிற பிரச்சனைகளை குறைக்க குரு பார்வை துணை நிற்கும்.
மீனராசியுடைய தொழில் ஸ்தானமான தனுசு 10ஆம் இடத்தை குரு பார்வையிறது மட்டுமே முழு சிறப்பம்சம் வாய்ந்தது. மற்றபடி 4ஆம் இடத்துல இருக்கும் குரு 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தீய பலன்களையும் கொடுக்க நேரிடும். அதிக சுபத்துவம் கொண்ட இயற்கை சுபரான குரு ஒளி தத்துவம் படி அதிக நல்லது செய்கிறதுனாலே சில தீய பலன்கள். ஓவர் கான்ஃபிடென்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட யோகங்கள். இந்த இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிற குரு சுகஸ்தானத்தை ஓவர் கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் பண்ணி கெடுத்துடுவார். அதாவது சோம்பேறித்தனம் வந்துடும். ரொம்ப கம்ஃபர்ட் கொடுத்தா என்ன ஆகும்? எல்லாமே கிடைக்குது அப்படின்னா, இப்போ ஜாதகர் வெளியே போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க, இல்லை ஒரு ரொட்டீன் வெளியே போயிட்டு வர மாதிரி ரொட்டீன் இருக்குது. சுகஸ்தானம் பலம் பெறுது. 4ஆம் இடத்துல போய் குரு இருக்கார். குரு எங்கே இருந்தாலும் அங்கே அதை விரிவடைய செய்வார், எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவார். இப்போ 4ஆம் இடத்தை விரிவடைய செய்யும் பொழுது கம்ஃபர்ட்ஸ் நிறைய கிடச்சி ரெகுலராக ஜாதகர் வெளியே போயிட்டு வந்துட்டு இருந்தவர் வீட்டில் இருந்தபடியே எல்லாத்தையும் அனுபவிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது மறைமுகமாக தீயப்பலனாக ஆகும். என்ன மாதிரி தீயப்பலனாகும்? சோம்பேறியாக்கும், லேக் ஆஃப் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. இந்த மாதிரி இது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி அதிக நல்ல பலன்கள்னால் ஏற்படும் பிரச்சனைகளும் அங்கு ஒளிந்திருக்கிறது. 4ஆம் இடம்னா தாய் ஸ்தானம். அங்கே குரு இருக்கும் பொழுது தாய் வழி உறவுகளால் ஏற்படும் அனுகூலங்களும், அதிக பாசத்தினால் பாசம் கண்ணை மறைச்சிருச்சுன்ற மாதிரி அதிக நல்ல பலன்களால், நல்ல சுபத்தன்மையினால் ஏற்படும் சில சங்கடங்களும் அங்கே உண்டு. இருப்பினும் 4ஆம் இடம் வாயிலாக சிறப்பு எப்படி இருக்குன்னு பார்க்குறத விட தன் பார்வையால் குரு என்னென்ன சிறப்பம்சத்தை கொடுக்குறார். மீனத்துக்கு திடீர் திருப்பங்கள் கொடுக்கும் அஷ்டமஸ்தானம் துலாம் ராசியை குரு பார்க்கறதுனால திடீர் திருப்பங்கள் நல்ல விதமாகவும் அமையும். ஆனால் அஷ்டமஸ்தானம் மீனத்துக்கு சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுக்கும் குருக்கும் ஒரு ஜென்ம பகை. சுக்கிரன் வீட்டை பார்த்த குரு பெரிதளவில் நல்ல பலன்களை கொடுக்கறதில்ல. இயற்கை சுபர் வீட்டை பார்க்குறார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் படி நல்ல பலன்களும் ஏற்படும்னு எடுத்துக்கலாம். நல்ல பலன்கள் மட்டும் ஏற்படும் எடுத்துக்க முடியாது. இப்போ திடீர் திருப்பங்கள் உண்டு. சில நேரங்களில் அது தீய பலன்களையும், சில நேரங்களில் அந்த குரு பார்வையால் அந்த தீய பலன்கள் மட்டுப்படுத்துறதையும் நம்ம பார்க்க முடியும். ரொம்ப சிறப்பான பார்வை குருக்கு தனுசு மண்டலத்தில், தனுசு ராசி தன் வீட்டையே பார்க்கும் குரு, அதுவும் மீனத்துக்கு தொழில் ஸ்தானம் அமையும் போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலங்கள், உத்தியோகம் மேன்மை, புது வாய்ப்புகள், இதுக்கெல்லாம் இந்த குரு பார்வை உபயோகமாக இருக்கும். ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறது. என்னன்னா, நம்ம ஆல்ரெடி சனி, ராகு, கேது மற்றும் குரு பயிற்சி மொத்தத்தில் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் குருனால் ஏற்படும் நன்மையை மட்டும் நான் பிரித்து டீட்டெயில் போகிறேன் நான். ஆனால் இதை சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே எனக்கு மனசில் தோன்ற விஷயம், இப்போ இந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்து மீனராசிக்கு பலப்படுத்தினாலும், தொழில் யோகத்தை கொடுத்தாலும், புது வாய்ப்புகள் கொடுத்தாலும், ப்ரொமோஷன்ஸு, மேலதிகாரியிடம் இருக்கும் உறவு முறையை மேம்படுத்தினாலும், 7.5 சனி மிடில் 7.5 இருக்குது. மீனத்துக்கு சனி ராசிலே இருக்கார். அப்போ அதோடைய சோதனை அங்கேருந்து சனி அதே தனுசு மண்டலத்தை பார்த்துட்டு இருப்பார். அப்போ அந்த சோதனைகள், அந்த தாமதங்கள், அந்த தடைகள், ஏன்னா 7.5 சனியாக இருக்கும் போது அந்த பவர் ஜாஸ்தி இல்லையா? சனி பார்வைக்கு இன்னும் தீய பலன்கள் அங்கே அதிகரிக்கும். அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்போ அந்த கலப்பு பலனாக போயிடும். இது குரு பார்வையினால் ஏற்படும் விஷயங்கள் மட்டும்தான். தொழில் சம்மந்தப்பட்ட யோகங்களும் முன்னேற்றங்களும் கொடுக்கும்ன்றது சுருக்கமாக நம்ம சொல்லலாம். சொசைட்டியில் ஒரு மரியாதையை கொண்டு வரும் குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால் 10ஆம் இடத்துல மீனத்துக்கு அமைச்சு கொடுக்குது. தன்னுடைய பாக்கிய பார்வை கும்பத்தில் விழுது. மீனத்துக்கு அது விரயஸ்தானம். சுப விரயங்கள் ஏற்படுத்த போகுது, செலவுகள் அதிகரிக்கும். சனி வீட்டில் விழுது குரு பார்வை. சனி ராசியிலேயே 7.5 சனி காலத்தில் இருக்குது. ஹெல்த்துக்காக செலவு செய்கிறது, சுப விரயங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிட்ட புத்திசாலி. எந்த டைமில் புதுசாக ஏதாவது, ஏன்னா இப்போ 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால வாகன விஷயங்களை விரிவடைய செய்யுது, விருத்தி அடையுது. அப்போது வீடு, வாகனம், அது சம்மந்தப்பட்ட செலவுகளாக நீங்கள் இந்த சுப விரயத்தை மாற்றும் போது, புதுசாக ஒரு வாகனம், வண்டி வாங்குறது, ஒரு 2 வீலர் வாங்கிடுறது இந்த நேரத்தில், அப்போ பாதி செலவு அங்கேயே போயிடுது. அது உங்களுக்கு தான் நாளைக்கு பயன்பட போகுதுன்ற மாதிரி சுப விரயங்கள் ஸ்தானத்தில் குரு பார்வையை நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஆன்மீக தேடல், வெளிநாடு பயணம், ஒரு தனிமையிலேயே ஒரு யோகம்,
தனிமை இருக்கிறதுனால ஏற்படும் நன்மைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். தனியாக இருக்கிறதே பெட்டர். பிரச்சனை எல்லாரு கூடயும் இருக்கும்போது தான் பிரச்சனை, நம்ம ஒதுங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையை வந்து 12ஆம் இடம் வாயிலாக குரு பார்வை, அவர் தன்னுடைய பார்வை பலத்தினால இதை செயல்படுத்துவார். இந்த மாதிரி குரு பார்வையால் ஏற்படும் நன்மை என்னவென்று புரிஞ்சு 7.5 சனி காலத்தில் பக்குவமாக லைஃப்பை கொண்டு போகணும். அடுத்த ஒரு வருடம் இந்த குரு 4ஆம் இடத்துலேருந்து செயல்படுவார். அதுக்கப்புறம் தான் 5ஆம் இடத்துக்கு வரும்பொழுது அது கொஞ்சம் இன்னும் ஃபேவரபுளான டைமாக இருக்கும். ஸோ அடுத்த ஒரு வருடம் கொஞ்சம் கவனமாகவே எதையும் கையாளுங்கள். இன்னொரு வீடியோவில் சனி ராவுக்கு எது பயிற்சியும் சேர்த்து டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன், பேசுகிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.